வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது டாக் மேன் அப்படின்ற பிரெஞ்சு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு நபரோட டிஸ்டர்பிங்கான லைஃப மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த நபரோட பேர் தான் டாக். இவர் படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு வண்டி முழுக்க நாய்களை வச்சு போயிட்டு இருப்பாரு. போலீஸ் இவரை பிடிச்சிருவாங்க. எதுக்கு வண்டி முழுக்க நாய்களோட சுத்துறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இவரை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேச வைக்கிறாங்க. அவங்க கிட்ட இவர் எல்லா கதையுமே சொல்றாரு. அதாவது தன்னோட சின்ன வயசுல என்னென்ன மாதிரியான கொடுமைகளை அனுபவிச்சேன், எதுக்காக ஜுவனல் ஸ்கூல் போனேன், அதுக்கப்புறம் அடலசன்ட் ஏஜ்ல தன்னோட சர்வைவலுக்கு என்ன பண்றேன், அண்ட் நாய்களுக்கும் இவருக்கும் அந்த பாண்டிங் எப்படி உருவாச்சு, நாய்களை காப்பாத்துறதுக்கு என்னென்ன கிரைம்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அந்த கான்வர்சேஷன் வழியா சொல்றாரு. ஸோ டுவர்ட்ஸ் தேண்ட் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒருத்த மொராலிட்டியோட இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் முக்கியமான காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு படம். ஆக்சுவலா இவரோட லைஃபே அப்படிதான் அமைஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா கொடுமைக்கார அப்பா அண்ட் அண்ணனோட சின்ன வயசுல நிறைய சித்திரவதைகள் அனுபவிக்கிறாரு. அதுவும் அவரோட அப்பா இவர் அந்த நாய்கள்லாம் தங்க வைப்பாங்கல்ல, அந்த கேஜில தான் போட்டு வளர்த்துட்டு இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காவே இருந்துச்சு. அதே மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த நாய்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் என்னென்ன மாதிரியான கிரைம்ஸ் பண்றாரு, அதுவும் நாய்களோட ஹெல்ப்போட பண்றாரு அப்படின்றதுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுலயும் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கேங்குக்கு அகேன்ஸ்டா வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து இவருக்கு லாயலா இருக்கக்கூடியது இவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நாய்கள் மட்டும்தான். இவருக்கு ஒரு பெரிய அரண் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாண்டிங் சீன்ஸ் அப்படின்றது எல்லாமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல இந்த டாக் அப்படின்ற நபரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுலயும் அந்த ஷேக்ஸ்பியர் டிராமா எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிரட்டி விட்டுருப்பாரு. அண்ட் கிளைமேக்ஸ் பட்டை கிளப்பியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெஸ் தென் 2 hours முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு வித்தியாசமான லைஃப் டிராமா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்துல காட்டக்கூடிய அந்த லவ் போர்ஷன் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் டீடைலிங் இருந்திருக்கலாம். ஆல்சோ இந்த படத்தோட டுவர்ட்ஸ் எண்ட் முடிக்கும் போது அந்த கிளைமேக்ஸ் ரிலேட்டடான காட்சிகளா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு விதமான குழப்பத்தன்மை அப்படின்றது அங்க இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல பேஸ் ஆஃப் த மூவி அப்படின்றதுமே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு வித்தியாசமான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மூவிஸ் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்டர்பிங் காட்சிகள் இருக்கதான் செய்து. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.